Hi viewers, welcome to this video. நம்ம 10th maths பார்த்துட்டு இருக்கோம். அதில் example 1.4 பார்க்கலாம். A equal to 3, 4, 7, 8 மற்றும் B equal to 1, 7, 10 எனில் கீழுள்ள கணங்களில் எவை A இலிருந்து B க்கான உறவை குறிக்கின்றது. R1 equal to 3, 7, 4, 7, 7, 10, 8, 1. R2 is equal to 3, 1, 4, 12. R3 is equal to 3, 7, 4, 10, 7, 7, 7, 8, 8, 11, 8, 7, 8, 10. Let A equal to 3, 4, 7, 8 and B equal to 1, 7, 10. Which of the following sets are relations from A to B? R1 equal to அந்த 3 செட். சரியா? நமக்கு இப்போ என்ன கேட்டிருக்காங்க, R1 R2 R3ங்கிற ஒரு 3 உறவு கொடுத்துருக்காங்களா. இந்த உறவு வந்து ஏலேருந்து பிக்கான உறவா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம முதல்ல என்ன பண்ணணும்னு சொல்லி ஓரலாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா, ஏலேருந்து பிக்கான உறவை குறிக்கிறதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு A cross B கண்டுபிடிக்கணும். ஏக்கும் பிக்குமான அந்த கார்ட்டீசியன் பெருக்கல் கண்டுபிடிச்சிட்டு, அந்த பெருக்கல் கண்டுபிடிச்சி ஒரு செட் இருக்கும்ல, அந்த செட்டில் இந்த R1 ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து R1 தானே கொடுத்துருக்காங்க. இந்த R1ல் உள்ள இந்த 4 எலமெண்ட் அந்த A cross B இங்கே ஒரு செட்டு கண்டுபிடிக்க போகிறோம்ல, அதில் இருக்கான்னு சொல்லி பார்க்குறோம். 4மே அதில் இருந்துச்சுன்னா R1ங்கிறது ஏலேருந்து பிக்கான உறவு அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். அதே மாதிரி தான் R2. ஃபஸ்ட்டு A cross B கண்டுபிடிக்கிறோம். அதில் இந்த R2க்குள்ளே ரெண்டு உறுப்பு தானே இருக்குது. இந்த 2 உறுப்பும் R2ல் A cross Bயில் இருந்ததுன்னா R2 ஏலேருந்து பிக்கான உறவுன்னு சொல்லிடுவோம். அதே மாதிரி தான் R3யும். சரியா? இன்னொரு விஷயம், ஏலேருந்து பிக்கான உறவுன்னு கேட்டதால் நம்ம A cross B கண்டுபிடிக்கும். இதுவே பியிலேருந்து ஏக்கான உறவை குறிக்கின்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா நம்ம B cross A கண்டுபிடிக்கணும். சரியா? சொல்யூஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்கேன், A cross B. ஏயோட செட் 3, 4, 7, 8. B வந்து 1, 7, 10. சரியா? இனி இந்த ஆரோ டயக்ராம் அல்லது அம்புகுறி வரைபடம். த்ரீ 4, 7, 8. 1, 7, 10. First 3, 1, then 3, 7, next 3, 10, அப்புறம் 4, 1, 4, 7, 4, 10. Four, 10. Then 7, 1, 7, 2, 7, 10. And the next 8, 1, 8, 7, 8, 10. சரி, இதுதான் A cross B. அப்புறம் A cross B கண்டுபிடிச்சிட்டோம். இனி நம்ம இந்த R1ங்கிறது A cross B ஏலேருந்து பிக்கான உறவான்னு சொல்லி செக் பண்ணணும். ஃபஸ்ட் ஒன் R1 equal to 3, 7, 4, 7, 7, 10, 8, 1. சரி, நம்ம இந்த R1 வந்து அதாவது ஏலேருந்து பிக்கான ரிலேஷனா உறவா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும், இந்த R1ல் எத்தனை உறுப்பு, 4 எலமெண்ட் இருக்குது. அந்த 4 எலமெண்ட் A cross Bயில் இருக்குதான்னு சொல்லி பார்க்கலாம். சரியா? 3, 7 இங்கே இருக்குது, இங்கேயும் இருக்குது. 4, 7 இந்த A cross Bயில் இருக்குது. 7, 10 இருக்குது. 8, 1 இருக்குது. அப்போது R1ல் உள்ள 4 எலமெண்ட்டும் A cross Bயில் இருக்கா. அதனால் R1 is a subset of A cross B. சப்செட் அப்படின்னா உட்கணம். சரியா? R1 வந்து A cross Bயோட உட்கணம். அதனால் therefore R1 is a relation from A to B. தமிழில் சொல்லணும்னா, எனவே R1 என்பது
ஏயிலிருந்து பிக்கான உறவு ஆகும். சரியா, நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிச்சிட்டோம். இனி செகண்ட் ரிலேஷன் R2ங்கிற உறவு பார்க்கலாம். இது உறவு அப்படின்னா இங்கிலீஷில் ரிலேஷன் சொல்லுவோம், அதனால் R சொல்லி டினோட் பண்ணுறோம். 3,1 4,12. சரி, இப்போ இந்த R2ல உள்ள இந்த ரெண்டு உறுப்பும் A கிராஸ் பியில் இருக்குதான்னு சொல்லி பார்க்கலாம். 3,1 இருக்குது, இங்கே 3,1 இருக்குது. 4,12 A கிராஸ் பியில் இல்லை. அதாவது 4,12 இங்கு இங்கிலீஷில் வந்து ஹியர் 4,12 பிலாங்ஸ் டு R2. அதாவது 4,12 R2ல இருக்குது. பட் 4,12 இஸ் நாட் பிலாங்ஸ் டு A கிராஸ் பி. அப்படிதான், 4,12 வந்து R2ல இருக்குது, ஆனால் A கிராஸ் பியில் இல்லை. ஸோ R2 is not a subset of A cross B. R2 வந்து A cross B யோட உட்கணம் கிடையாது. எனவே R2 என்பது ஏயிலிருந்து பிக்கான உறவு இல்லை. R2 is not a relation from A to B. இப்போ தேர்ட் கண்டிஷன் பார்க்கலாம். R3 என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3,7 4,10 7,7 7,8 8,11 8,7 8,10 7,8. இது எல்லாமே R3. நமக்கு சம்மில் கொடுத்துருக்க R3. சரி, நம்ம இந்த செட் R3ங்கிறது A கிராஸ் பியில் இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். 3,7 இருக்குது, 4,10 இருக்குது, 7,7 இருக்குது, 7,8 அதில் இல்லை. சரி, சம்மில் 7,8 ஒரு தடவை தான் கொடுத்துருக்காங்க, நான் 2 தடவை எழுதிட்டேன். ஸோ அதை கேன்சல் பண்ணிவிட்டேன். இப்போ R3ங்கிற செட் இவ்வளோ தான். இதில் வந்து 3,7 4,10 7,7 இந்த மூணுமே A கிராஸ் பியில் இருக்குது. அதுக்கு அடுத்தது 7,8 வந்து A கிராஸ் பியில் இல்லை. சரியா, நம்ம இந்த ஒரு எலமெண்ட் இல்லைனாலுமே இந்த R3ங்கிறது வந்து உறவு கிடையாது. அதனால் இதுக்கப்புறம் உள்ள எலமெண்ட்டு செக் பண்ணணுமான்னு வேணுன்னா செக் பண்ண வேண்டாம். சரி, அந்த ஒரு இதோடு முடிச்சுக்கலாம். ஒரு எலமெண்ட் இல்லைனாலுமே R3ங்கிறது உறவு கிடையாது. அதனால் அதுக்கு மேலே உள்ள எந்த எலமெண்ட்டுமே A கிராஸ் பியில் இருக்குதான்னு சொல்லி செக் பண்ண வேண்டாம். சரி, அப்புறம் 7,8 இங்கு 7,8 பிலாங்ஸ் டு R3. R3ல இருக்குது. பட் 7,3 is not belongs to A cross B. சரி, 7,8 வந்து 7,8 R3ல இருக்குது, ஆனால் A cross Bல இல்லை. Therefore R3 is not a subset of A cross B. R3 வந்து A cross B யோட உட்கணம் கிடையாது. எனவே R3 என்பது ஏயிலிருந்து பிக்கான உறவு இல்லை. R3 is not a relation from
from A to B. இதோட எக்ஸாம்பிள் 1.4 முடியுது. ரிமைனிங் சம்ஸ் கம்மிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.